ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தினிகிட்ட எச்சரிக்கை பண்ணுறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் அவந்திகா பார்வையடைக்காரனோட தாய் தந்தையை சிறையில் அடைச்சிட்டீங்க, ஆனால் அந்த சந்திரன் கிடைக்கல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவி, இது உன்னோட கணிப்பு, என்னோட கணிப்பு படி சந்திராவை பற்றி எல்லா தகவலும் எனக்கு கிடைச்சிருச்சு. சந்திராவை நாங்கள் பெக்கலன்னு அவங்க சொன்னாங்க. அவனை பச்சைளம் குழந்தையா எடுத்திருக்காங்க. அந்த நாளை நீ ஞாபகப்படுத்தி பாரு, அன்னைக்குதான் நீ சிம்மாசனத்தில் அமர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு நந்தனோட முதல் மனைவி நந்தன் சொன்னோடனே நந்தன் யோசிக்கிறான். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. புரியுதா யார் குழந்தைய பெத்தெடுத்திருக்கான்னு? இவன் தான் அந்த மூராவோட பையன். உடனே அவந்திகா எப்படினால சொல்ல முடியும், அன்னைக்கு பிறந்த அத்தனை குழந்தையும் இவன் கொண்டுட்டான்ல அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியும் அத்தனை குழந்தையும் இவன் கொண்டிருப்பான்னு? அன்னைக்கு இந்த குழந்தை இவன் கையில கிடைக்காம கூட போயிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றையும் நீ சிந்திச்சு பாரு, அன்னைக்கு எந்த குழந்தைய நீ கொல்லாம விட்ட அப்படின்னு யோசனை பண்ணிப்பாரு. அந்த வளர்ப்பு தந்தை என்ன சொன்னாரு, அந்த குழந்தையோட கையில மயில் இறகு பச்சை குத்தி இருப்பாங்கன்னு சொன்னாரு. இந்த மயில் இறகு மௌரிய வம்சத்தை குறிக்கக்கூடியது. மௌரிய வம்சம் சொன்ன உடனே நந்தன் யோசிக்கிறாரு. உடனே அவந்திகாவும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் சூரிய குத்த முதல்வன் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு சொல்றாங்க. நந்தனும் அவந்திகாவும் யோசிக்க ஆரம்பிச்ச உடனே, அன்னைக்கு மூராவோட குழந்தை தப்பிச்சிருந்தா யோசிச்சு பாரு, இன்னைக்கு அவனுக்கு என்ன வயசா இருக்கும்னு. அந்த வளர்ப்பு தந்தை என்ன சொன்னாரு, பச்சளம் குழந்தை மாட்டுக்கொட்டைகள்ல தானே கிடைச்சதுன்னு சொன்னாரு. மூராவை உன்னோட வீரர்கள் எந்த இடத்துல இருந்து பிடிச்சாங்க? அந்த மாட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இருந்தானே பிடிச்சாங்க. இப்ப புரியுது அவனுக்கு விதி எப்படி விளையாடுதுன்னு. அங்க சுத்தி இங்க சுத்தி மூராவோட புதல்வன் முன்னாடியே உன்னை நிப்பாட்டிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நந்தன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசிச்சுட்டே இருக்காரு. நந்தன் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நந்தினியோட பணிப்பெண்கள் எல்லாம் ஓடி வந்து சந்திரன் வந்து நந்தினியோட அறைக்கு போன விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட நந்தன், அவந்திகா, நந்தனோட முதல் மனைவி இவங்க எல்லாருமே பாட்டமாகறாங்க. அடுத்த காட்சியில நந்தன் நந்தினியோட அறைக்கு போறாரு. நந்தினி போய் பார்த்து, உனக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ஒன்னும் ஆகல, இன்னைக்கு அந்த மார்வேடுக்காரன் தான் வந்தான், அவன் இன்னைக்கு தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டுப்புட்டு போய் பிடிக்க போறாங்க. தப்பிச்சு போன காட்சியை காட்டுறாங்க. யாரு அவன் அப்படின்னு கேட்ட உடனே, அவன் மூராவோட புதல்வன், ஆமா சந்திரகுப்த மௌரிய அவன் அப்படின்னு சொன்ன உடனே நந்தன் வந்து யோசிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்ம முதல் மனைவி சொன்னதையே தான் இவ்வளவு சொல்றா அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் நந்தினி உங்களை பழி வாங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வீரர்களை கூப்பிடுறாரு. அந்த மார்வேடக்காரன் இந்த வழியா தான் தப்பிக்க போயிருக்கான், அவனை போய் பிடிங்க அப்படின்னு காவலர்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்துல அவந்திகாவும் நந்தனோட முதல் மனைவியும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த மார்வேடக்காரனை பிடிக்கிற வரைக்கும் நந்தினி எந்த இடத்துக்கும் போகாம அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு விட்டு போறாரு. அடுத்த காட்சியில எல்லாம் சந்திரனை வீரர்களும் துரத்திக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு வீரர்களையும் சந்திரன் தாக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாரு. அடுத்த காட்சியில மூரா காமிக்கிறாங்க. மூரா, என்னோட புதல்வன் வருவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீங்களே பாத்தீங்களா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த நந்தன் தாயோட நம்பிக்கையில அவன் இங்க வரல, மரணம் தான் இழுத்துட்டு வந்திருக்கு அவனன்னு சொன்ன உடனே மூரா கோவத்தோட நந்தனை பாக்குறாங்க. நீ சொல்றது உண்மைதான், வேற யாரும் இல்ல, உன்னோட மரணம் தான் அப்படின்னு மூரா சொன்ன உடனே நந்தன், நான் என்னோட ஆயுதத்தை பயன்படுத்தி பல வருஷமா ஆச்சு, இப்ப நான் இந்த கத்தியை பயன்படுத்தலாம்னு தோணுது, பயன்படுத்தட்டுமான்னு கேட்டுட்டு, உன் கணவன் புகழையே உன்னோட பையனும் இருப்பான்னு நீ சொன்னியே, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், அவன் சூரியகுத்தர் மாதிரி தான் இருக்கணும், அவனோட ஆயுளும் சூரியகுத்தர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.